ஃபர்ஸ்ட் 3 சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. √7 - 3 -√5 + 2 √3 - 5. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? -aயின் நிறை நிரல் மாற்று அணியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம நிறை நிரல் மாற்று அணியா மாத்திக்கலாம். ஸோ ஏ இல்லை இதை நிறை நிரல் மாற்று அணியா மாத்துறதுக்கு முன்னாடி -a மாத்திக்கலாம். ஸோ -a, ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? -aயின் நிறை நிரல் மாற்று அணி. ஸோ ஏயின் நிறை நிரல் மாற்று அணி கிடையாது, -a. ஸோ ஏங்கிற அணியை -a மாத்திட்டு அதுக்கப்புறம் அதோட நிறை நிரல் மாற்று அணி. ஸோ மைனஸ்னா இது நம்ம பார்த்துருக்கோம்ல, கூட்டல் நேர்மாறலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றால் என்ன அணிகளின் வகைகள்ல படிச்சிருக்கோம். எதிரணி படிச்சிருக்கோமா? ஸோ அந்த எதிரணிங்கிறத வச்சு நம்ம இது பண்ண போறோம். இப்போ +√7 -√7 ஆகும், -3 +3 ஆகும். இது +√5 மாறும், -2 மாறும், -√3 மாறும், +5 மாறும். இப்போ இதோடைய நிறை நிரல் மாற்றணி -a⁻t. ஸோ நிறையெல்லாம் நிரலாக மாற்றிக்கலாம். -√7 3, √5 -2, -√3 5. ஸோ நிறைய நிரலாக மாற்றிருக்கோம். அடுத்து 6th சம். ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. 5 2 2 -√17 0.7 5/2 8 3 1. ஸோ எனில் a⁻t the whole power t equal to a என்பது நிரூபிக்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல உள்ளதை பண்ணிடலாம். a⁻t. இப்போ நிறைய நிரலா மாத்துறேன். 5 2 2. அடுத்து -√17 0.7 5/2. அடுத்தது 8 3 1. ஸோ இது வந்து பிராக்கெட்ல உள்ளது. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க? ஹோல் பவர் t. அப்போ a⁻t the whole power t. ஸோ அடுத்து இதை வந்து மாற்றணும். இப்போ இந்த a விட்டுறணும். இப்போ இதை வச்சு இதை பண்ணியாச்சு. அடுத்து a⁻t வச்சு டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த நிறைய நிரலாக மாற்றணும். 5 -√17 8. அடுத்தது 2 0.7 3. அடுத்தது 2 5/2 1. இப்போ இதே தான் இங்கே இருக்குது பாருங்க. ஏவும் இதே தான். ஸோ ஏழு என்ன இருக்குது? 5 2 2. இங்கேயும் 5 2 2. -√7 0.7 5/2 8 3 1. ஸோ ஈக்குவல் டு ஏ. அப்போ நமக்கு a⁻t the whole power t equal to a. சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 7th சம். கீழ்காணும் சமன்பாடுகளில் இருந்து xy மற்றும் z-இன் மதிப்பை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 12 3 x 3/2 ஈக்குவல் டு yz 3 5. ஸோ இதுவும் 2x2, இதுவும் 2x2. அப்போ ரெண்டு அணிகளுடைய வரிசைகளும் நமக்கு சமமாக இருக்கிறதால, ரெண்டு அணியுடைய வரிசையும் நமக்கு சமமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அணியுடைய உறுப்புகளும் நமக்கு சமம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சம அணிகள். ஸோ இது வந்து சம அணிகளை குறிக்குது. ஸோ ஏபி அப்படின்னு ரெண்டு அணி இருக்கு. இதோடைய வரிசையும் இதோட வரிசையும் சமமாக இருந்துச்சுன்னா இதோடைய உறுப்புகளும் இதோடைய உறுப்புகளும் நமக்கு என்னது? சமம். ஸோ அப்போ நமக்கு 12 = y 3 = z. இப்போ x = 3 3/2 = 5. ஸோ இதில் வந்து நமக்கு xy இல்லை. அப்போ நம்ம xy மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்தே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. x = 3, y = 12, z = 3. அடுத்து செகண்ட் சம். x + y 2 5 + z xy. ஸோ 6 2 5 8. ஸோ இதுவும் அதே தான். 2x2 ரெண்டு அணிகளும் சமமாக இருக்குது. அப்போ ரெண்டு அணியுடைய உறுப்புகளும் நமக்கு சமம். ஸோ x + y = 6, 5 + z = 5, xy = 8. இப்போ இதுலேருந்து நம்ம xy z கண்டுபிடிக்கணும்.
ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பெருக்கல் ஒய் நம்ம வகுத்தல் ஒய்யாக மாற்ற போகிறோம், 8/y. ஸோ இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 4 நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8/yயை ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. அப்போ 8/y + y = 6. ஸோ இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 8 + y² = 6. ஸோ அப்போ 8 + y² = 6y. இப்போ y² ப்ளஸ் ஆகிட்டு -6y மாறும், ப்ளஸ் 8 = 0. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தல் பண்ணணும். ஸோ காரணிப்படுத்தல் பண்ணால் y -4 y -2 = 0. ஏன்னா 4 2 8 + 8 ரெண்டையும் கூட்டி அதே -6 வரணும். இப்போ நமக்கு y வந்து என்ன கிடைக்கும், ஸோ y = +4 y = 2. ஸோ 2 இது கிடைக்குது நமக்கு yல. இப்போ இந்த y = 4 2 எடுத்து என்ன செய்யணும், ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு y = 4 ஈக்குவேஷன் 1ல் போடுறோம். ஸோ x + 4 = 6, x = 6 - 4, x = 2. அடுத்தது y 2 இருக்குல்ல, ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு வேறு வழி இல்லை. ஒன்று இதில் அப்ளை பண்ணணும், இல்லை இதில் அப்ளை பண்ணணும், அப்படின்னா தான் எக்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸ் இல்லாததால் இதில் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். இப்போ y = 4 இதில் போட்டாலும் உங்களுக்கு 2 தான் வரும் ஈக்குவேஷன் 3ல். அதனால் ஈக்குவேஷன் 1லேயே போட்டுக்கலாம். அடுத்து y = 2, இதை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 + x = 6, x = 6 - 2, x = 4. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா xyz என்ன கிடைச்சிச்சு, x = 2 அல்லது 4, y = 4 அல்லது 2, z = அடுத்து z கண்டுபிடிக்கணும். ஸோ இசட்டுக்கு ஏற்கனவே நமக்கு சமன்பாடு இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். +5 அங்கிட்டு -5 மாற்றலாம். ஸோ z = 5 - 5 = 0 வந்துடும். ஸோ z = 0. இப்படி தான் xyz கண்டுபிடிக்கணும். அடுத்த தேர்ட் சம், x + y + z, x + z, y + z. ஸோ 9 5 7. இப்போ இது வந்து நமக்கு 3x1, இதுவும் 3x1. ஸோ x + y + z = 9, x + z = 5, y + z = 7. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த y + z = 7 இருக்கா, இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணலாம். y + z = 7 ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. ஏன்னா x + y + z இருக்கா அந்த ஈக்குவேஷன் 1ல், இதுக்கு பதிலாக 7ன்னு போடுறோம், = 9. ஸோ x = 9 - 7, அப்போ x = 3. ஸோ x = 2, x = 2. இப்போ இந்த x = 2 ஈக்குவேஷன் 2ல் போடலாமா, x = 2 ஈக்குவேஷன் 2ல் பிரதிடுறோம். ஸோ x + z = 5, 2 + z = 5, z = 5 - 2, அப்போ z = 3. இப்போ z = 3 ஈக்குவேஷன் 3ல் போடலாம். z = 3 ஈக்குவேஷன் 3ல் பிரதிடுறோம். y + z = 7. ஸோ y + 3 = 7, y = 7 - 3, இப்போ y = 4. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு x = 2, y = 4, z = 3 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து சம அணிகள், அதாவது இந்த 2 அணிகளுடைய வரிசைகள் சமமாக இருக்கிறதால தான் நம்ம அதோடைய உறுப்புகளையும் சமப்படுத்துகிறோம்.